நெல்லியம்பதி ஹில்ஸ் ஊட்டி வால்பாறையை விட அதிக வாட்டர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் இது. இங்க நீங்க வாட்டர் ஃபால்ஸை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. வாட்டர் ஃபால்ஸே உங்களை தேடி வரும். எல்லா வாட்டர் ஃபால்ஸும் மேக்ஸிமம் ரோட் சைட்லயே லொகேட் ஆயிருக்கு. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks. Listen. நம்ம யூனிக் அண்ட் அண்டர்ரேட்டட் பிளேசஸ்லாம் நிறைய vlog பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹில் ஸ்டேஷன் பிளான் பண்ணீங்கன்னா 6 o'clock செக் போஸ்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. ஸோ ஏர்லி மார்னிங்கே கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னால நான் லேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க ஏர்லியா கிளம்பிருங்க. நம்ம இப்ப கரெக்டா பாலக்காட்டுல இருக்கோம். வாளையார் ரூட் எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூர்ல மேக்ஸிமம். ஸோ அதை நான் கவர் பண்ணல. பாலக்காட்டுல இருந்து திருச்சூர் போற ரூட் தான். உள்ள போகணும்னு அவசியம் கிடையாது. பாலக்காட்டுக்குள்ள திருச்சூர் ஹைவேலயே போயிடலாம். நேத்து செம்ம மழை, இன்னைக்கு செம்மையா வெயில் அடிக்குது. மேல எப்படி இருக்குன்னு தெரியல கிளைமேட். ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. என்ன கணக்குனே தெரியல. இன்னும் கொஞ்ச தூரத்துல சால்ட் அண்ட் பெப்பர் ஹோட்டல் வந்துடும். மேக்ஸிமம் கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் இங்க சாப்பிட வருவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த நெய் சோறும் சுக்காவும் எவனாலையும் மறக்க முடியாது. அப்படி இருக்கும். காலேஜ் டைம் படிக்கும் போதெல்லாம் கோயம்புத்தூர்ல ஹோட்டலே இல்லாத மாதிரி கிளம்பி பாலக்காடு வந்துருவோம் சால்ட் அண்ட் பெப்பருக்கு. சீரியஸ்லி ஆனா அலைச்சலே எங்களுக்கு தெரியாது. ஒர்த்து வருமான்ற மாதிரி இருக்கும். நம்ம ஏகே ரீசெண்டா பாலக்காட்டுல இருக்க பகவதி அம்மன் கோயில் வந்திருந்தாரு. நெல்லியம்பதி போற வழியிலேயே ஒரு பகவதி அம்மன் கோயில் இருக்கு. இங்க இருக்க பகவதி அம்மன் கோயில் தான் வந்தாரான்னு தெரியல. ஏன்னா பாலக்காட்டுல நிறைய கோயில் இருக்கு பகவதி அம்மனுக்கு. கண்ணை மூடிட்டு கூகுள் மேப் இருக்குறான்ற தைரியத்துல மட்டும் எல்லா ஊருக்கும் போகாதீங்க. அது ரொம்பவே கோளாறானது. ஸ்ட்ரெயிட் ரோட் நம்ம போக வேண்டியது. சம்பந்தமே இல்லாம ரைட் கட் பண்ண வச்சு ஆஃப் ரோட்குள்ள வந்து இந்த மாதிரி வித்தையெல்லாம் காட்ட வச்சிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எல்லா இடத்துலயும் மேப்பை மட்டும் ஃபுல்லா நம்பி இறங்காதீங்க. பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேளுங்க. அவங்களே தெளிவான ரூட் சொல்லுவாங்க எப்பயுமே. நான் சொன்ன பகவதி அம்மன் கோயில் இதுதான். நெல்லியம்பதி ட்ரிப் ஃபேமிலியோட பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மஸ்ட் விசிட் ஸ்பாட் இது போதுண்டி டேம். நெல்லியம்பதி செக் போஸ்ட்டுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே இருக்கு இந்த டேம். அடிக்கிற வெயிலுக்கு நானா உள்ள போய் விசிட் பண்ணா கடுப்படியும். ஸோ ஃபேமிலியோட நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நெல்லியம்பதி செக் போஸ்ட் ரீச் ஆயிட்டோம். இங்கேயும் மேகமலை மாதிரி தான். பட் இது டைகர் ஷோவான்னு தெரியல. இங்க டிக்கெட் கொடுத்துருவாங்க. மேல போய் சுத்திட்டு 6 மணிக்குள்ள கீழே வந்து டிக்கெட்டை கையில கொடுத்துடணும். வழக்கம் போல எல்லா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் மாதிரியும் வண்டியோட ரெஜிஸ்டர் நம்பர்லாம் நோட் பண்ணிட்டு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ காஸ்ட் தான். போகும்போது திரும்ப நம்ம டிக்கெட் கொடுத்துட்டு போயிடணும். 5 o'clock ரிட்டர்ன் வர சொல்லியிருக்காங்க. நமக்கு லக் இருந்தா கண்டிப்பா 5 மணிக்குள்ள இந்த ஏரியா சூப்பர் ஸ்டார் நம்மளால பார்க்க முடியும். யாரா அந்த சூப்பர் ஸ்டார்னு கேட்காதீங்க. இந்த ஏரியால சில்லி கொம்பன் ஒரு யானை ரொம்பவே ஃபேமஸா சுத்திட்டு இருக்கு. நிறைய வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் அந்த யானையை தேடி தேடி போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. பாப்போம் இன்னைக்கு லக் இருக்கா இல்லையான்னு. போதுண்டி டேமோட ஃபுல் வியூ பாயிண்ட் இது. இங்க இருந்து வியூ தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். என் ப்ரோ ஏற்கனவே இங்க வந்திருக்கு. இங்க இருந்து பாக்குற வியூவோட மேல இருந்து பாக்குற வியூ இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னா. சோ நம்ம அந்த வியூ பாயிண்ட்ல போய் வியூ பண்ணலாம். வாட்டர் ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஹில்ஸ்ல எத்தனை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னே யாராலையும் கவுண்ட் பண்ண முடியாது. நம்ம இன்ஸ்டா விளாக்ல ஒரு சிஸ்டர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கவுண்ட் பண்ணதுல 104 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம கவுண்ட் பண்ண டைம்லாம் இல்ல. சோ டைம் இருக்கவங்க பொறுமையா கவுண்ட் பண்ணி பாருங்க. சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட். நெல்லியம்பதியில மொத்தமே 200 லயன் டைல் மங்கி தான் இருக்கு. அதுல ஒரு குரூப் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய ரெக்வஸ்ட் எல்லாத்துக்கும், தயவு செஞ்சு கொடுத்துருக்க ஸ்பீட் லிமிட்ல டிரைவ் பண்ணுங்க. இங்க பெருசா எந்த வாட்டர் ஃபால்ஸ்லயும் குளிக்கலாம் முடியாது. நின்று பாக்குற மாதிரி தான் இருக்கு. பட் அதுக்கு தான் நம்ம இருக்கோமே. கரப்பாரா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அங்க குளிக்க அலோட் இருக்கு. அடுத்து இன்னொரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்னு இருக்கு. அங்கேயும் நீங்க குளிக்கலாம். பட் ரஷ்ஷா இருந்தா அங்க குளிக்க முடியாது. யாருமே இல்லைன்னா ஜம்முன்னு நீங்க குளிக்கலாம். ரெயின் டேஸ்ல பயங்கரமா தண்ணி வரும். இது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட் ஆஃப் நெல்லியம்பதி. நெல்லியம்பதி வர எல்லாரும் கண்டிப்பா அந்த ஸ்பாட்ல நிக்காம போகவே மாட்டாங்க. அவ்வளவு அழகா இருக்கு இந்த ஸ்பாட். வெயில் அடிக்கும் போதே மான்சூன்ல எல்லாம் இன்னும் அழகா இருக்கும். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுவே மான்சூன் சீசன் தான். ஏன் வெயில் அடிச்சிட்டு இருக்குன்னு தான் தெரியல. அதிரப்பள்ளி அண்ட் மூணார் ஃபுல் மலையில லாக் பண்ணேன். ஓகே, இதுவும் நல்லதா இருக்கு. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough. நெல்லியம்பதி டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. லிஸ்ட் போட்டுமே 7 கிட்ட தான் இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஜீப் சஃபாரியா ட்ரை பண்ணுங்க. சாட்டிஸ்ஃபையா இருக்கும். கொஞ்சம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நான் ரீல்ஸ் பேஸ் பண்ணி சொல்றேன். நிறைய அனிமல் ஸ்பாட் பண்ற மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் லவர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் வேணாம். இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்ல நின்னு போட்டோஸ் எடுத்தீங்கனாலே போதும். டைம் ஓடிடும் இந்த ஹில்ஸ்ல. கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்க வெஜிடபிள் அண்ட் ஆரஞ்சு ஃபார்ம் இது. இதுவும் கிட்டத்தட்ட ஃபேமிலிஸ்க்கு மஸ்ட் விசிட் ஸ்பாட்னே சொல்லலாம். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு பிளேஸுக்கு வந்தாச்சு. சீதர்குண்டி வியூ பாயிண்ட் போற வழியில அந்த கடைக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த ரூட்ல போனோம்னா நம்ம அந்த ஸ்பாட் ரீச் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கப்பிள்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் உள்ள போனா போதும். அடுத்து வண்டியை பார்க் பண்ணிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க. எல்லா வண்டியும் இங்கதான் பார்க் பண்ணிருக்காங்க.
பெரிய ட்ரெக்கிங்லாம் இல்ல, ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வண்டியை பார்க் பண்ணதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூட் போகுதுல, அதுல தான் போயிட்டு இருக்கோம். கப்பிள்ஸ்க்கு ஹைலி ரெக்கமெண்டட். நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல, அவங்க தான் இங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம இப்ப போன ஸ்பாட்டோட ஃபுல் வியூ இது சீதர்குண்டு போற வழியில இருக்கு. அங்கதான் நம்மளும் நின்றுட்டு இருந்தோம். சீதர்குண்டு என்ட்ரன்ஸ் ரீச் ஆயிட்டோம். இங்க நமக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்கு, எடுத்துட்டு தான் உள்ள போகணும். போப்ஸ் குரூப்னு போட்டிருக்காங்க. இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். என்ட்ரி ஃபீஸ்லாம் வாங்கினாங்க, பட் ரோடு சுத்தமா மெயின்டெனன்ஸே கிடையாது. அதுலயும் ஒரு கார் போற அளவுக்கு தான் இங்க ரோடே இருக்கு. செம்ம டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கு இங்க. எனக்கு சும்மாவே இந்த கிரௌட்லாம் ஆகவே ஆகாது. நம்ம இப்ப சண்டே வந்திருக்கோம். நான் யோசிச்சுட்டே தான் வந்தேன், வீக்கெண்ட் வர்றேன் டிராபிக்கா இருக்குமா அப்படின்னு. ஆனா இந்த அளவுக்கு டிராபிக்கா இருக்கும்னு நான் நினைக்கல. நெல்லியம்பதியை நிறைய பேர் அண்டர் ரேட்டட் ஹில் ஸ்டேஷன் சொன்னாங்க. சீரியஸா இந்த டிராபிக்கை பார்த்தா அண்டர் ரேட்டட் மாதிரி தான் தெரியல. நிறைய பேர் இந்த ஹில் ஸ்டேஷன் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ மக்களே, வீக்கெண்ட் மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. சீரியஸா வீக்கெண்ட்ல இந்த பக்கமே எட்டி பார்த்துறாங்க நீங்க. இங்க ஒரு 10% தான் ஃபேமிலி வர்றாங்க, மீதி 90% இங்க கப்புள்ஸ் தான் அதிகம் வர்றாங்க. ஸோ கப்புள்ஸா இருக்கவங்க மஸ்டா அந்த ஹில்ஸ் வரலாம், ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க இங்க. இந்த ஸ்பாட்டும் சீதர்குண்டு வியூ பாயிண்ட் போற வழியிலேயே இருக்கு. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துலயும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இது ரிசோர்டு ஃபாரஸ்ட் தான் 5 o'clock கீழே வர சொல்றாங்க. பட் எல்லா பிளேசஸ்லயும் எல்லாரும் அங்கங்க நின்றுட்டு இருக்காங்க, உட்கார்ந்து இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் எதுக்கு 5 o'clock ரிட்டர்ன்? வியூ பாயிண்ட் ரீச் ஆயிட்டோம். வண்டியை பார்க் பண்ணிட்டு டி எஸ்டேட்குள்ள ட்ரெக் பண்ணி போனாதான் வியூ பாயிண்ட் ரீச் ஆகும். பெரிய ட்ரெக்கிங்லாம் கிடையாது, சும்மா கொஞ்ச தூரம் நடந்து போனா போதும். I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast, I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness, a reflection of the emptiness, hilarious, you think you're worth my time, you're delirious, mysterious, because you hide behind a fake exterior, inferior. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் பண்றேன், தயவு செஞ்சு எல்லா ஹில் ஸ்டேஷன்லயும் ஸ்பீட் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொடுத்துருக்க ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்க. கிளைமேட் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு, அன்எக்ஸ்பெக்டட் திங். நான் அவ்வளவுதான் இன்னைக்கு ஃபுல்லா வெயில் அடிச்சுட்டே இருக்குன்னு தான் நினைச்சேன். Tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough